வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம சரி செய்ய போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு பண்ண முதலீட்டாளர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இவங்களுடைய ரீஃபண்ட் தொகை பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 தான் இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ 20,000 to 25,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் பண்ணி அவங்களோட வங்கி கணக்கில் அமௌண்ட்டை செலுத்திட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 வரல, மொத்த அமௌண்ட்டும் வரல. ஆனால் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பேன் கார்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கு. குட் நாட் பி ப்ரொசீட் ஃபர்தர் அட் திஸ் ஸ்டேஜ் அஸ் டீடைல்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் provided by you in the claim application are incorrect or it is not in your name. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேங்கினுடைய நேமும் இந்த பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டோட நேமும் மிஸ் மேட்சில் இருக்கு. ஸோ இதனால தான் இவங்களுக்கு அமௌண்ட் வரல. நான் ஆல்ரெடி சொன்ன போல தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே நேம் இருக்குன்னா அப்படி நேம் கரெக்டா இருந்தா தான் உங்களோட வங்கி கணக்குல அமௌண்ட் வரும். இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் மேட்ச் தான் வரும். ஸோ இதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க காத்திருக்கணும். இப்ப கூடிய சீக்கிரத்துல இதற்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்க கரெக்டா உங்களுடைய நேம், உங்களுடைய வங்கி கணக்கு நேம், பிஎஸ்எல் சர்டிபிகேட் நேம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்து நீங்க அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்எல் டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பாட்டி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.